அனைவருக்கும் வணக்கம். ஒரு குடும்பத்தில் மாமனார், மாமியார், மருமகள், மகன், ஒரு வருட பேர குழந்தை, 5 பேரும் இருந்தார்கள். வருமானத்துக்கு குறைவில்லை. சொந்த வீடு. மகனுக்கு அவ்வளவாக வருமானம் இல்லை. மாமியாருக்கும் மருமகளுக்கும் அடிக்கடி ஏதாவது ஒரு சண்டை வந்து கொண்டே இருக்கும். மருமகள் தன் கணவனிடம் நாம் தனியாக சென்று விடலாம் என்று பல தடவை கேட்டார். அதற்கு கணவனோ, எனக்கு அவ்வளவு வருமானம் இல்லை, அம்மா அப்பா இருப்பது சொந்த வீடு, நாம் தனியாக சென்றால் வாடகை எப்படி கொடுப்பது, குழந்தைக்கு கண்டிப்பாக மருத்துவ செலவு உண்டு, குழந்தைகள் பெரியவர்களாவது வரைக்கும் ஏதாவது ஒரு சில உபாதைகள் உண்டாகும், மருத்துவ செலவு இருக்கும், நல்லது கெட்டது நாம் சென்று வர வேண்டும், அதற்கு போக்குவரத்து செலவுக்கு கூட நம்மகிட்ட இல்லை, வருமானம் இல்லை, மொய் வைக்க வேண்டும், நம்மளுடைய குடும்ப செலவுகள் இதர செலவுகள் அனைத்தையும் பார்க்க வேண்டும். ஆகவே நாம் இங்கு இருந்து விடலாம், எனக்கு வருமானம் கிடைக்கும் வரைக்கும், அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் நாம் இங்கே இருக்கலாம் என்றான். மனைவிக்கோ மிகுந்த கோபம் வந்துவிட்டது. மாமியாரிடம் மிகவும் அதிகமாக சண்டை செய்து கொண்டிருந்தாள். இருவருக்கும் சண்டை இல்லாத பொழுது, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டும் பொழுது இருவரும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு விளையாட்டு காண்பித்து கொண்டு குழந்தைக்கு சோறு ஊட்டுவார்கள். அன்றைய தினம் மாமியாரிடம் சண்டை பிடித்து கொண்டதால் மருமகள் குழந்தையின் வாயில் சோறை அழுக ஸ்பூனில் அமுத்தி விட்டாள். சாப்பிடு சாப்பிடு, என்ன செல்லம் என்ன செல்லம் என்று. ஆனால் அந்த குழந்தைக்கு, ஒரு வருட குழந்தைக்கு என்ன புரியும்? ஒன்றும் புரியாதல்லவா. கடைசியில் அந்த குழந்தை தொண்டையில் சாப்பாடு விக்கிக் கொண்டு இறந்து விட்டது. இப்பொழுது மகன் மனைவியை கூட்டிக் கொண்டு வருமானம் இல்லாவிட்டாலும் ஒரு அவுட்டரில் வீட்டை குறைவாக வாடகைக்கு பார்த்து கொண்டு சென்று விட்டான். இதிலிருந்து என்ன தெரிகின்றது? பணவசதி இருந்தாலும் சரி, பணவசதி இல்லாவிட்டாலும் சரி, ஒன்றாக ஒட்டு குடித்தனம் இருக்கும் பொழுது, கூட்டு குடும்பமாக இருக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் சண்டை பிடித்து கொள்ளக்கூடாது. அப்படி சண்டை பிடித்து கொண்டால் மிகவும் ஆபத்து தான். யாருக்கு வேணாலும் அந்த ஆபத்து வரலாம். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை யாருக்கு வேணாலும் ஆபத்து வரலாம். சிக்கிக்கொண்டு சிரமத்தில் நாம் தான் தவிக்க வேண்டும். வி.எஸ். ரோமா, கோயம்புத்தூர்.